Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு எந்த சலுகையிலும் வழங்கக்கூடாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். குற்றத்தை நினைத்து வருந்தக்கூடிய அளவிற்கு தான் அது இருக்கணும். அவங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள், அவர்கள் குற்றவாளியாக இருக்கும் பொழுதே அவர்கள் பரீட்சை எழுதலாம், அதெல்லாம் அவங்களை அனுமதிக்கலாம். ஆனா அதே நேரத்தில் அவர்கள் ஆயுள் முழுவதுமாக, ஏன்னா இதுல எந்த சலுகை காண்பித்தாலும், அது வயது காட்டி சலுகையோ இல்லை என்றால் அவர்கள் பின்புலத்தை காட்டி சலுகையோ, சலுகை காண்பித்தால் உடனே இது தவறாக ஒரு முன்னுதாரணத்தை உலகத்திற்கு எடுத்து சென்றுவிடும். அதனால என்னை பொறுத்த மட்டில் இதுல சலுகை என்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது கருத்து. ஓரளவுக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு 85 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல பணம் மட்டும் போதாது. அவர்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்க படிப்பு ஏதாவது பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அட்மிஷன் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல கொடுக்க முடியுமா, பள்ளியில கல்லூரியில கொடுக்க முடியுமா, சமுதாயத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வீட்டில் கொண்டு கவுன்சிலிங் சொல்லி அந்த பெண்ணை எந்த விதத்திலும் தனிமைப்படுத்தப்பட்டுவிடக் கூடாது. இந்த வழக்குல சாட்சி சொன்ன பெண்கள் இல்லாம அவங்களுக்கு மட்டும் சலுகைகள் கொடுத்துட்டு சாட்சி சொல்ல பயந்தவங்கள அவங்க மேல தப்பு இல்லை, அவங்க சூழ்நிலையினால அவங்க சாட்சி சொல்ல வராம இருந்திருக்கலாம். ஆக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் ஏதாவது உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பார்த்து எந்த விதத்திலும் பெண்ணினம் இனிமேல் பாதிக்கவே படக்கூடாது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டதாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் நமக்கு அளித்த பிரத்யேக பெட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த தீர்ப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. இந்த வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டது. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக பெண்களை கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுதல் போன்ற அந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை நீதிமன்றம் பெற்றுத்தந்துள்ளது. ஆகவே இது மற்ற பெண்களுக்கெல்லாம், ஏனென்றால் இதில் சிபிஐ இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, அந்த பெண்களுடைய ஒரு ஃபோட்டோவோ அவருடைய சாட்சியங்களோ மிக கவனமாக ரகசியமாக கையாளப்பட்டுள்ளது. மிக பாராட்டுக்குரியது. ஆகவே மற்ற பெண்களுக்கும் ஒரு குற்றச்செயல் தனக்கு நேர்ந்தாலோ அல்லது பிற தெரிந்த ஒரு பெண்களுக்கு நேர்ந்தாலோ உடனடியாக புகார் தர வேண்டும் என்று அந்த நீதிமன்றத்தின் மேல் ஒரு நம்பிக்கையை, தைரியமாக புகார் தர வேண்டும் என்ற உறுதியை இந்த வழக்கு பெண்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வரவேற்றுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக உள்ளிட்ட கட்சிகள் போராடியதால் தான் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது என்றார். அதிமுக தன்னுடைய ஆட்சியிலே நடந்த ஒரு குற்றத்தை தான் விசாரிக்க முடியாது என்ற ஒரு நிலையிலே, ஏன்னா அவங்க வழக்கு பதிவு செய்யவில்லை, யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை, குற்றவாளிகளை பாதுகாப்பதில் தான் அவங்களுடைய கவனம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதனால அவங்களா அதை சிபிஐக்கு மாற்றலை. மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, அதனால அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது வலியுறுத்தியதால், எல்லா எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தியதால் ஆட்சியில இருந்த அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.